சார் உட்காருங்க. தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் கார்த்திக். எஸ் சார். ப்ரொஃபஸர் யோகேஷ்னு ஒருத்தர் உங்களை பார்க்கணுன்னு இருக்கார். ப்ரொஃபஸர் யோகேஷ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆமாம். அவர் வந்துட்டு எஸ்கேவோட கையால். எஸ்கே அதுவும் யாருன்னு தெரியல சார். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற நேரம் இது இல்லை. நம்ம இப்போ நம்ம பிடிஆர்எம் லைப்ரரி இருக்கோம். இங்கேயே நிறைய எட்டப்பணங்களாக இருப்பாங்க. எஸ் சார். ஸோ கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு நான் உங்களை பார்த்து நேரடியாக கொடுக்குறேன். ஓகே சார். இது ஒரு மிக முக்கியமான மிஷின் ஆப்ரேஷன். இது ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே சார். சரி, நீங்கள் போகலாம். நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஓகே சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் கார்த்திக். ப்ரொஃபஸர் லோகி. ஏஎஸ்பி உங்களை பார்க்க சொல்லியிருந்தாரு. என்ன விஷயம்? வாங்க உட்காந்து பேசுகிறேன். ஓகே, சொல்லுங்கள். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர். ஏன் ஏதாச்சும் கொலை பண்ணிட்டீங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர். அப்போ ஏதாச்சும் கொலை அடிச்சிங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர். இல்லை ரேப் தான் பண்ணீங்களா? அதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர். போம் பிளாஸ்ட். ஹோம் பிளாஸ்டா? எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடியா? இல்லை, இப்போ ரீதனா ஒரு வாரம் முன்னாடி நடந்துச்சு அந்த போம் பிளாஸ்ட். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இன்ஸ்பெக்டர். அந்த பூம் எஸ்கேவுக்கு செஞ்சு கொடுத்ததே நான் தான் இன்ஸ்பெக்டர். காசுக்கு ஆசைப்பட்டு. எஸ்கேவா? அவன் யாரு? இந்த நாட்டில் இப்போ நடக்கிற பாதி அநியாயத்துக்கு காரணமே அந்த எஸ்கே தான் இன்ஸ்பெக்டர். நீங்கள் தான் எப்படியாச்சும் அதை தடுத்து நிறுத்தணும். இப்போ நீங்கள் எதுக்கு வர சொன்னீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? எஸ்கேவோட அடியாள் ஒருத்தன் குமார்னு. அவன் நேற்று என்னை அடித்து போட்டு பொம்மிலாலாம் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கு முன்னுக்கு எஸ்கே என்கிட்ட இன்னொரு 2வது வாட்டி பூம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஃபோமிலா கேட்டான் என்கிட்ட, அதுவும் தர முடியாதுன்ட்டேன். உடனே அவனோட அடியாள் குமார்னு ஒருத்தனை அனுப்பி என்னை அடித்து போட்டு அந்த ஃபோமிலா எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்கள் தான் எப்படியாச்சும் அந்த ஃபோமிலாவை திருப்பி மீட்டணும். அது அவன் கையில் இருந்துச்சுன்னா இந்த நாடையே பாதி அடிச்சிருவான். ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஏஎஸ்பிகிட்ட பேசி உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. பத்திரமா இருக்கணும். ஓகே? ஓகே, தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஓகே, பார்த்துக்கோங்க. ஹலோ எஸ்கே, நம்ம கேஸில் ஒரு இன்ஸ்பெக்டர் மாட்டியிருக்கான். அவன் எல்லா விஷயத்தையும் நோண்டி எடுத்துக்கிருக்கான். அவனை போடணும். எஸ்கே, கமான் எஸ்கே, அவனை போட்டுருவோம். சரி, அவனை ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு வரேன். ஓகே? மணியாச்சு, ஏஎஸ்பி சார் கூப்பிட்டாரு. ஐயையோ, சார் நல்லா இருக்கேன். பிரான்ஸ் வாங்குவீங்க, நானும் அங்கே தான் வாங்கிருக்கேன். சாரி சார். இந்த கேஸ் ரொம்ப முக்கியமானது. உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இதை பண்ண தயாராக இருக்கீங்களா?
தயாராக இருக்கேன் சார். அண்ட் உங்களோட இன்னொரு பார்ட்னர் எல்லாருக்கும் இங்கே வந்துக்கிட்டு இருப்பார். Saya, Inspektor Dev, melaporkan diri dari Bukit Jelutong, tuan. Ya, silakan duduk. இன்ஸ்பெக்டர்ஸ், இந்த கேஸ் ரொம்ப ஆபத்தானது. கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். Okey, tuan. டேவ் பார்த்துக்கோங்க, Kandipah, tuan. பொறுமையாக செயல்படுங்க. Okey, tuan. கார்த்திக், எஸ் முடியும் தானே? முடியாது சார். ஓகே, அப்புறம் டேவ் இவர் தான் கார்த்திக், கார்த்திக் இவர் தான் டேவ். ஏய், நல்லா குணால அவங்க. யாரும் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? கார்த்திக், பி சீரியஸ். அண்டு நீங்கள் இப்போ அவன் வீட்டுக்கு போங்க, அவன் தலைமறைவாக இருக்கான். Okey, tuan. கேஸ்க்கு ஃபார்ம் அண்ட் உங்கள் வெப்பன்ஸ் எல்லாமே நாளைக்கு உங்களை தேடி வரும். Kandipah, tuan. இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ஆஃபீஸில் வேணாம், ஏன்னா நம்ம ஆஃபீஸில் நிறைய எட்டப்பண்ணுங்க இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது இடத்துலையோ ஒரு ப்ரைவேட் இடத்துலையோ பார்த்துக்கோங்க. Okey, tuan. நீங்கள் இப்போ மூவ் ஆகலாம். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, டேய், சொல்லு, Karthik. ஏஎஸ்பி இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் நேற்று எனக்கு கொடுத்துட்டாரு. அவனோட வீட்டையும் முடக்கிட்டாங்க. இப்போ அவன் வீட்டுக்கு தான் நம்ம போகணும். யார் வீடு? எஸ்கே எஸ்கே எஸ்கேவா? முழு பேரு? சூரியகுமார். குமார். எஸ்கே. ஆமாம். எஸ்கே. பொறுமையாரு ஏன் அவனுக்கு வந்துட்டானா? அவனோட முன்னாடி எஸ்கே. ஏ கண்ணுங்கடா. அவன போடலடா. என்னைய பொறுமையா இருக்கு. நீ ஏன் பொறுமை இழந்து நிக்கிற? என்ன ஆச்சு? எஸ்கே. நீ வா நம்ம அப்படி போய் பேசுவோம். வா டேய். டேய், அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த நீ அவன் பேரை கேட்டுட்டு எதுக்கு ஆக்ரோஷமாக மாறினேன்? எஸ்கே. சொல்லு டேவ். எஸ்கே. அவனை பற்றி பேசினா நீ ஏன் கடுப்பாகிற? அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு டேவ். சொல்றா டேவ். சொல்றேன். எனக்குன்னு ஒரு அழகான குடும்பம், எனக்குன்னு ஒரு அப்பா, எனக்குன்னு ஒரு அம்மா, எனக்குன்னு ஒரு தம்பி. எல்லாத்தையும் சதைச்சவன் எஸ்கே தான்டா. நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அப்பா, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தம்பியை நான் தான் படிக்க வச்சேன். அவன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சான். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அவனுக்கு அவ்வளோ உயிர். எல்லா கெமிக்கல், எல்லா ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சு வச்சு பரீட்சையில 99 கூட எடுக்கணும். 100 தான் யூகேஜில தூக்கணும். கவுண்டர் சீஃபே நான். கேஸ் வந்துச்சு. நாளைக்கு குடவுன்ல தான் ஃபார்முலா எல்லாத்தையும் வச்சு பெரிய ஒரு பாம்பு வெப்பன் டிசாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி என்கவுண்டர் பண்றதுக்கு சீஃப் இல்லை போய் பார்த்தா 4 பேரு அவங்களுடைய கட்டி பாம்பு டிசம்பர் பண்ணி 4 பேர்ல 2 பேர்த்த என்கவுண்டர் 2 பேர்த்த செத்தவன் தான் என் தம்பியை பலி மாதிரி கூட்டு போனவன் தான் எஸ்கே. 2 பேர்த்துல தப்பிச்சவனுக்கு தான் எஸ்கே சொல்ற சூரியகுமாரனோ இடுப்பு குமாரம். இப்ப தெரியுதா? டேய், சொல்லு கார்த்திக். 3 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல என்னைய பொறுமையா இருக்க சொன்ன நீ இன்னைக்கு உன் பொறுமையை இழந்துட்டு நிக்கிற. ஏன்? இந்த கேஸை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாள் அவகாசம் தான் இருக்கு. எப்ப எஸ்கேன்னு சொன்னியோ அப்பவே இந்த கேஸை கலந்து கூடாது பின் வாங்கிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேணாம் கார்த்திக், எனக்கு வேணாம். டேய், அவன் உன் தம்பியை போட்டேன்னு சொல்றான். உன் கையிலே போட வச்சிருக்கான். இதை கேட்டோட அவனை போடணுங்கிற வெறி எனக்குள்ள வந்துச்சு.
உனக்கு ஏன் இல்ல? எங்க அம்மா ஒண்டிதான்டா. அவங்களே இழந்துட்டு நான் எப்படா வாழ்றது? போலீஸ் ட்ரைனிங்ல இக்ரார் பண்றப்ப மட்டும் பாச நேசம் எதுவுமே இல்லாம வேலை செய்வோம்னு சொன்னீங்க. இப்ப எங்க போச்சு அதெல்லாம்? இந்த கேஸ்ல நம்ம தேய்ச்சா ஒன்னு ஏஎஸ்பி ஆகும், இல்ல அந்த எஸ்கே கையில பணமாகும். சாவு ஒரு தடவை தான் வரும். யோசிச்சுக்கோ டேவ். இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு சொன்ன? 3 நாள். ஏன் 3 நாள்னு சொல்ற? 72 மணி நேரம் இருக்கு. அவனை ஸ்கெட்ச போட்டு அந்த எஸ்கேவோட வீடு. இந்த கேஸ்க்கு அப்புறம் ஏஎஸ்பி இந்த வீட்டை முடக்கிட்டாரு. அவன் தலைமறைவாயிட்டான். இவ்வளோ பெரிய வீடு அண்டர் கிரவுண்ட்லாம் வச்சிருக்கான். மனத்தளி குளிப்பான் போல இருக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். வீடு கீழே வச்சாங்க. என்னாச்சு? நான் சொல்லியிருந்தேனே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தானே, அவன் வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் பேரு டே விஜய்ல இருந்து வந்திருக்கான். எங்க இருந்து வந்தா? விஜய். அவன் வந்துட்டானா? அவன் கையால அவன் தம்பியை போட வச்ச. இப்ப அவன் கையால அவனே போட வைக்கணும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவன் சம பசங்க தான், நான் போட்டுட்டா. அவனை மட்டும் நீ தப்பா நினைச்சிடாத, புரியுதா? ஓகே, நீ சொல்ற அதனால விடுறேன். ஹலோ டே கார்த்திக். நமக்கு தேவையான வாரண்ட் நான் வாங்கி தரேன். ஓகே, நான் இப்போ ஜேக்கோவை வச்சு அவங்க இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜேக்கோ என்ன நினச்சா, அவன் மலேசியாவிலே மிக சிறந்த ஹேக்கர். அவங்க இருக்கிற இடத்த கிறிஸ்டல் கிளியராக நமக்கு தேடி கொடுப்பாரு. கவலைப்படாம. ஓகே, நீ சீக்கிரம் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா போவோம். ஓகே. देखो அவங்க இருக்கிற இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுதா? on the way சார். அவங்க இருக்கிற இடத்த உங்களால் அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா? ஓகே, ஐ எம் வெயிட்டிங். சார் அவங்க இருக்கிற இடம் சிந்தோமா குழுவாங்கள தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அவங்க உங்களை ட்ரெஸ் ஷாட் பண்ணியிருக்காங்க. ஓ ஆமாவா, இதுதான் நமக்கு வேணும். ஓகே, தேங்க்யூ ஜேக்கோ. ஓகே. ஹலோ டேவ், அவனுங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு விஷயம், அவனுங்க நம்மள டேஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு போதியமான டைம் இல்லை. ஒருத்தர் நமக்கு போக வச்சோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வைக்க போகிற இடம் இங்கே மட்டும் கரெக்ட் டைமில் வெடிச்சிச்சு. நம்மளுக்கு பல டீலர்ஸ் கம்பெனி. ஆனால் அது நடக்குமா தெரியல. அந்த 2 இன்ஸ்பெக்டர் டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறானுங்க. இப்போ அவனுக்கு எங்கே இருக்காங்க 2 பேரும்? அதான் நம்ம பிரச்சனை. ராஜ் அவனுக்கு இப்போ எங்கே இருக்காங்க? இப்போ தெரிஞ்சாகணும். Access granted. Access granted.
என்ன சொல்றேன்? ரொம்ப நெருங்கிட்டாங்க. வந்துட்டாங்க. எஸ்கேப். யோசிக்க நேரம் எஸ்கேப். ஓமிய ஃபார்முலா வச்சுட்டு நீ போ ஓடலாம். நான் பாத்துக்கிறேன். சம்மந்தம் இல்லைன்னு தெரியும்டா. மூட்டு ஒக்க நீ ஏன் இவ்வளோ பெரிய ஹேக்கர்னா என்னாலும் இவ்வளோ கண்டுபிடிக்க முடியும்னா என் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பெரிய ஹேக்கர் நான் வச்சிருக்கேன். நீ பண்ணது தப்பா இது தப்படி தெரிஞ்ச என்ன பண்ற பைசா அதெல்லாம் உனக்கு ஃபைட் பண்ண தெரியுதா? விளையாடு கண்ணாடி 500 வெள்ளி கண்ணாடி ஏதாவது நினச்சோம் தலை சார் உன்ன மாதிரி கூட்டி கொடுக்கிறதுக்கு மாமா நீ பேசிட்டே விட்டுடு. இவனை நான் பாத்துக்கிறேன். இதை கட்டி போடா. இவனை நான் பாத்துக்கிறேன். எஸ்கே கிட்ட தான் போன்ல எல்லாம் இருக்கு. அவனை தான் நீ போய் பிடிக்கணும். கத்தி கட். என்னோட கண்ணால எடுத்து போ. வாடா வாடா வா 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 வா. யாரா வா. சொல்லு கத்தி. கேஸ் முடிஞ்சது. ஏஸ்பில சரி கட்டி பொறுமை வந்துருச்சு போல. பொறுமனோட தான் ஞாபகம் வருது. அந்த எருமையை என்ன பண்ண? என்ன என்ன சுட போறியா? உன் தம்பியே உன் கையால் போட்ட வச்சு வந்தானா? உன்னை போட எவ்வளோ நேரம் எனக்கு பிடிக்கும்? டேய், உன் பங்களா, உன் பேங்க் அக்கௌண்ட், உன் ஹேக்கரு, மெயினாக உன் எட்டுப்பு குமார், உன் சாம்ராஜ்யத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். மலேசியா போலீஸ்னா ரொம்ப இவ்வளோ பண்ணி முடிச்சுட்டு நீ என்ன போட போறன்னு சொல்ற? சரி, நம்ம வழிக்கே வர டீலி டீலிங்னா ரொம்ப எவ்வளோ வேணும்? என் தம்பி, நம்மோட சந்தோஷம், குடும்பத்தோட சந்தோஷம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? என்ன போட போறியா?
போட்டுக்கோ. போலீஸ்காரன்லாம் காலை சுற்றின பாம்பு மாதிரி எங்கே எப்போ போடுவான்னு தெரியாது. என்னை போட்டுட்டு நீ சந்தோஷமாக இருந்தேன்னு நினச்சிட. என் இடத்துக்கு இன்னொருத்தன் வரமாட்டான். Ha ha ha.